ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இங்க நம்ம சேனல்ல Oppo F27 Pro Plus Flipkartல ஆஃபிஷியலா 2 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 28,000 இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 28,000 இந்த மொபைல் நம்மளுக்கு என்னென்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல ஃபர்ஸ்ட் டைம் IP69 ரேட்டிங்கோட எடுத்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த போன் செம்ம டியூரபிளாவும் இருக்க போது. ஸோ 7050 சிப்செட்டோடையும் கொண்டு வரோம். அதை தவிர்த்து உங்களுக்கு 3D flexible டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு ஒரு 64MP பிரைமரி சென்சார் அண்ட் உங்களுக்கு ஒரு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா இந்த மொபைலோட பிரைசிங் 28,000. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் ரீஜன்ல பொறுத்தளவு இன்னைக்கு 28,000 மட்டும் இன்னைக்கு இந்த செக்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இல்லன்னே சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கு இவங்க சொல்ற செக்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது 28,000 இதோட பிரைசிங் கரெக்டா இருக்கா இல்லையா, இல்ல இதோட பிரைசிங் கம்மியா வந்திருக்கலாமா, அது தவிர்த்து இந்த போன்ல வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இது Oppo F27 Pro Plus பாக்ஸ். ஒரு ரெகுலரான Oppo பாக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கேஸ் அந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து யூசர் கேரண்டி வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா உங்களுக்கு ஒரு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Oppo F27 Pro Plus Flipkartல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட், அதை தவிர்த்து 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/120GB வேரியன்ட் ஒரு 28,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் ஒரு 30,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி 2 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு ஒரு மேஷ்வான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு ரிங் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிங்ஸ் பார்டர் சுத்தி பாத்தீங்கன்னா செம்ம பிரீமியமான ஒரு மெட்டாலிக்லால பில்ட் பண்ணிருக்காங்க. செம்ம பிரீமியம், செம்ம ஸ்டேபிளா அண்ட் தட் உங்களுக்கு செம்ம குவாலிட்டியாவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாட்டம்ல Oppo பிராண்டிங்கோட லெதர் டச் பினிஷ்ல ஒரு 3 லேயர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா சுத்தி சென்டர்ல ஒரு சூப்பரான ஒரு லைட்டான கலர்ஸோடையும் டபுள் சைட்ல ஒரு நல்ல டார்க்கான கலர்ஸோடையும் கொண்டு வந்திருக்காங்க. இது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 3D flexible டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதுல IP69 ரேட்டிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. Oppo என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அடிக்கடி போனை கீழே போடுவீங்க, இல்ல அடிக்கடி நீங்க தண்ணிக்குள்ள போடுவீங்க அப்படின்னு உள்ளவங்களுக்காக இந்த போன் நாங்க பிரத்யேகமா ரெடி பண்ணியிருக்கோம். அதோட இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டைம் IP69 ரேட்டிங்கோடையும் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு Oppo இங்க கிளைம் பண்றாங்க. இந்த போனுக்கு பொறுத்தளவு இது மாதிரி ஒரு அருமையான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளேயோடையும் இருக்குன்னே சொல்லலாம் இந்த Oppo F27 Pro Plus டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச் ஒரு AMOLED 1 பில்லியன் கலர் 120 ஸ்டஃபர் ஷேட் 950 நிட் பிரைட்னஸ் குவாட் கஸ்டி பிளஸ் 1.5K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட தான் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த Oppo F27 Pro Plus டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 182 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல கலர் OS 14 அண்ட் உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட், Wi-Fi 6, Bluetooth 5.3, IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இங்க IP69 ரேட்டிங் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட Oppo F27 Pro Plusல அமைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 20 மினிட்ஸ்ல 56% ஃபுல் ரீச் ஆயிரும். ஸோ 40 மினிட்ஸ்க்குள்ளேயுமே உங்களுக்கு 0 to 100 ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு செமையான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஒரு அருமையான பேட்டரி டியூரபிளோடையுமே கிடைக்குது இந்த Oppo F27 Pro Plus பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 64MP வித் 1.7 அப்பச்சர் வித் சாம்சங் சென்சாரை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2MP மேக்ரோ அண்ட் ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா தான். இங்க 4K ஹையஸ்டா 30 frames seconds வீடியோ எடுக்க முடியும். இங்க 1080 60 frames seconds வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இது மாதிரி நிறைய HDR இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷாட்ஸ் நல்லா இருக்கு. ஒரு அல்ட்ரா வைட் சென்சார்ல அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஆனா இதுல 4K வரைக்கும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்தது இன்னொரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. இங்க EA ஸ்டெபிலைசேஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸோடையும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு 7050 MediaTek Dimensity 6nm Architect 2.6 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின் பார்க்கும்போது Mali
G68MC4 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு CPU அண்ட் நல்ல ஒரு GPU எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், டே டு டே லைஃப்ல ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸோட இந்த போன் வருதுன்னே சொல்லலாம். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இங்க ஒரு ஆப்டிமைஸ். சோ கலர் OS இங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஓப்போ சைடுமே நல்ல ஒரு ஆப்டிமைஸ் அண்ட் நல்ல ஒரு சிப்செட்டும் இருக்கிறதுனால ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு டே டு டே லைஃப்ல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ F27 Pro Plus ஒரு நல்ல மொபைல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா பிரைசிங் கொஞ்சம் கூடுதல். இந்த போனை பொறுத்தளவு நிறைய காம்ப்ரமைஸோட இருக்கு. ஆனா இவங்களோட ஹைப் மிக மிஞ்சி இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு IP69 ரேட்டிங் நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா 68க்கும் 69க்கும் அதே கிட்டத்தட்ட 1.5 மீட்டருக்குள்ளதான் நீங்க டெப்த் பண்ணிக்கணும். அதே மாதிரி பியூர் வாட்டருக்குள்ளதான் உங்களால பண்ணிக்கிட முடியும். இந்த ரெயின் வாட்டரு அந்த உங்களுக்கு இந்த நம்ம ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வாட்டர்ல ஒரு பஞ்சாயத்து வர போறதுல சால்ட் வாட்டர்ல யூஸ் பண்ண முடியுமா, பீச் வாட்டர்ல யூஸ் பண்ண முடியுமா, அதுதான் இங்க விஷயமே. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம படிச்சு பார்க்கணும். இது மாதிரி ஒரு பஞ்சாயத்தோட தான் இருக்கு. என்னதே இருந்தாலும் அங்க வாஷிங் மிஷின்ல போடும்போது நம்ம நல்ல தண்ணியை யூஸ் பண்ண போறோம், உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். அது மாதிரி சால்ட் விஷயத்துல இதெல்லாம் செட் ஆகுமா, அது அளவுக்கு இருக்குமான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி டியூரபிள் நல்லா தான் இருக்கு, டிசைன் பேட்டர்ன் நல்லா தான் இருக்கு, சிப்செட் நல்லா இருக்கு, அண்ட் பிரைமரி சென்சார் நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு, சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் எப்பயும் போல கலர் வைஸ் சூப்பராகவே இருக்கு. இதுக்கு மட்டும் ஒரு 28,000 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு கேள்விக்குறி இருக்கு. பிரைசிங் ரொம்ப கூடுதலா இருக்கு. நம்மளுக்கு இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க செகண்டரி சென்சார் நம்மளுக்கு கொடுக்கல. இது மாதிரி நிறைய ஒரு டிராபேக்கோட தான் இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. பிரைசிங் இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன் சொல்லிக்கலாம். சோ பிரைசிங் 28,000 ரூபாய்க்கு கொடுத்து இந்த மொபைல் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன், உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு, அப்படி இருக்கும்போது ஒரு 25K எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் எடுக்க சொல்லுவேன், மாட்டேன்னே சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு டிசைனுக்காகவோ அவங்களோட பிரீமியம் பில்டுக்காகவோ ஒரு 28,000 ரூபாய் கொடுத்து எடுக்கணும்னு அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப மோசமா கிடையாது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு மொபைல் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு சென்சாரும் அதிகமாகவும் இன்னும் ஒரு ஹைடெக்கான விஷயங்களோடையும் நம்ம எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு உங்க 69 மட்டும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில கொண்டு வந்து 28,000 ரூபாய் பிரைசிங் பண்றது என்னைக்குமே ஒரு ஆர்கானிக் சேல்ஸ் இருக்காதுன்னு சொல்லிதான் என்னோட ஃபைனல் கருத்தா இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.